ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அஜித் குமார் என்கிற ஒரு பையனுக்கு மிக கொடூரமான ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னாக்க, அவர் வந்து அஜித் குமார் ஜஸ்டிக் ஃபார் அஜித் குமார். அதாவது அஜித் குமார் வந்து ஒரு மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலில் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு. செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்கனாக்க, அவர் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கும்போது அப்போதைக்கு ஒருத்தவங்க கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த காரை வந்து பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க் பண்ண சொல்லும்போது, ஆனால் அஜித்குமாருக்கு அந்த காரை வந்து பார்க் பண்ண தெரியாது, அதாவது ஓட்ட தெரியாது. ஸோ அதனால அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த காரை வந்து பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் பார்க் பண்ண சொன்னாங்கன்னாக்க, அந்த காரில் வந்தவங்க வந்து ஒரு ஃபிசிக்கலாக இருந்திருக்காங்க. அவங்க வீல் சேரில் கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காண்டி அவங்கள வந்து அந்த அவங்க கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க. இவங்க வந்து கார் சாவி கொடுத்து இவங்களை வந்து அந்த காரை வந்து பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா அவங்க கோயிலில் சாமி விட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. வந்துட்டு சரி, ஓகே, இனிமேல் வந்து நம்ம நகை ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அதாவது கார் பின்னாடி வந்து ஒரு 10 பவுன் நகை வந்து அவங்க கார் பின்னாடி வச்சுருக்காங்க. சரி, மறுபடியும் நம்ம எடுத்து போட்டுக்குருவோம் அப்படின்னு அவங்க போய் பார்க்கும்போது நகை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் இல்லைன்னு சொன்னோடனே, ஓகே, இவங்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா, ஓகே, நம்ம வந்து அஜித்குமார் தானே கொடுத்தோம், அதாவது அந்த கோயில் காவலாளிகிட்ட அப்படின்னு பேசும்போது அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. இல்லை, நாங்களாம் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, அங்கே உள்ள சிவகங்கையில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து எந்தவித கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணாமல் அவங்க வந்து இந்த கேஸை எடுத்து நடத்தியிருக்காங்க. நடத்தி அவங்கள அஜித்குமாரை வந்து விடிய காலையில் 27ஆம் தேதி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவரையும் அவர் தம்பியையும் கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணதில் அவங்க எடுக்கலன்னு சொன்னோடனே அவங்க விட்டுட்டாங்க. மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணி ரொம்ப அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அடித்ததில் அவர் வந்து இல்லை, நான் இங்கே வச்சுருக்கேன், கோயிலில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கோயிலில் கூட்டிகிட்டு வந்தோடனே கோயிலில் கூட்டிகிட்டு வந்து ஏன் அப்படி அவர் சொன்னார்னா, இங்கே வந்தாவது யாராவது அவரை வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நினைப்பில் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அங்கேயும் வந்து யாரும் அவரை வந்து அந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தலை. அவரை அங்கே வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சிருக்காங்க. அடித்து அவர் ரொம்ப துன்புறுத்திருக்காங்க. அதாவது பைப்பில் மிளகா பொடியெல்லாம் போட்டு அவரை வந்து ரொம்ப துன்புறுத்தி ஃபைனலாக அவர் இறந்து போயிடுறாரு. பின்னர் வந்து அவர் தம்பியை கூட சொல்லாமல் அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடறாங்க. இந்த மாதிரி பற்றி ஒன்றுமே தெரியாது. அதாவது அஜித்குமாரோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க தான் அந்த 2 பசங்களையும் படிக்க வச்சுருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒரு மாவு ஆட்டி விற்கிற ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி போயிருக்கும்போது இந்த உடனே வந்து மதுரையில் வந்து சிஹெச்சுக்கு இந்த அஜித்குமாரோட உடலை வந்து அனுப்பிட்டாங்க. போயிட்டும் பார்த்து, ஆனால் அவங்க வந்து மற்ற நாள் தான் அவங்களுக்கே அந்த அஜித்குமார் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இது வந்து தெரிய வருது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த போலீஸ் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சாத்தான்குளத்தில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இதே மாதிரி லாக்அப் டெத் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதில் நடந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கவலையாகவும் இதாகவும் இருக்குது. ஆனால் இதில் வந்து அப்போதைக்கு வந்து நிறையா பேர் வந்து பேசுனாங்க, சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து பேசுனாங்க. ஆனால் இப்போ யாருமே வந்து அதை பற்றி குரல் கொடுக்காம இருக்காங்க. அதுதான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர், அதாவது அரசியல் தலைவர்களும் இதை பற்றி வந்து ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து இது மாதிரி. ஆனால் நம்ம போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. ஒரு சில போலீஸ்காரங்கனால தான் மற்ற போலீஸ்காரங்களுக்கும் இது மாதிரி ஒரு கெட்ட பேர் ஏற்படுது. இந்த மாதிரியும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட ஒரு நினைப்பாக இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில்